வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா வலே வலே ஓஹோ தந்தானே தானே தானே தந்தானே அமநாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமான நன்மை தரும் சாஸ்திர கலை. எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. மக்களுக்கு சொத்து போல 55வது வருஷ விழா அன்போடு வந்திருக்கும் கந்த சஷ்டியா. ஞான விருட்சத்தின் அருளாலே நாம் எல்லாரும் இங்கே பாடுகின்றோம். கந்த சஷ்டி சம்காரம் தந்தன தோங்கீதமே சூர சம்ஹாரமே கந்த சஷ்டியாம் முருகனின் அருளே பெரிய வரசிக்கும் ஜெய ஜெய சங்கர. வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்துடுவோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்கய்யா. வலே வலே ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தருள்வாய் தலைமகளே. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு ஆனவம் மிதகை துந்துமியோடு துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம் நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவராம் கொஞ்சமும் அவரை மறவோ பரமாச்சாரியா பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம் குருவெனவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாருங்க யாருங்க தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தோம் பாட வந்தோ 55வது வருஷ விஜய விழா கந்த சஷ்டி அருமை விழா அன்புடனே பந்தத்தோடு பாட வந்தோ வந்திருப்போர் அனைவருக்கும் வர நினைத்தோர் அனைவருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் முடியும் வரை இருப்போர்க்கும் எங்களோட முத்தமிழில் வாழ்த்துரை முத்தமிழில் வாழ்த்துரை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளால் வள்ளி தேவசேனாவுடைய அன்பு ஆசியினால் நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகில் இருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் இந்த வெள்ளிசையை கரம் தொட்டு ஆசீர்வதித்து கரதீட்சை கொடுத்து ஆசீர்வதித்து உலகமெல்லாம் உலக மக்களெல்லாம் கேட்கும்படி வைத்த ஸ்ரீ மகாபிரியவா குரு வணக்கத்தாலும் வில்லுக்கென்றே வாழ்ந்து இந்தியாவின் உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ விருது வரை பெற்று எங்களை எல்லாம் உருவாக்கி இந்த உலகத்துக்கு தந்தையே என்று சொல்லும் அளவுக்கு இருந்தாரே என் தந்தை கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய ஆசையினாலும் இன்னைக்கு
இந்த ஒரு அற்புதமான ஸ்தலத்திலே ஆஹா இது வந்து ஒரு கந்த சஷ்டி விழா 55 வருஷம் இதெல்லாம் பத்திரிகையில தான். ஆமா எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தாய் வீடு போன்று நடத்தக்கூடிய ஞானசுந்தரம் அண்ணாவுடைய வீட்டுக்கு வந்து விழா நாங்கள் செய்வது போல பாசத்தோடு செய்கின்றோம். வலே வலே வலே. ஏன்னு கேட்டீங்கன்னா சில விழாக்கள் மனசை விட்டுட்டு பேசணும். ஆமா இந்த விழா மனம் விட்டு பேசக்கூடிய விழா. வலே வலே. அற்புதமான விழா. ஆஹா முருகப்பெருமானுக்கு எடுத்துக்கப்பட்டிருக்கும் விழா. ஆமா ஏன் தெரியுமாக சொல்றேன். இப்ப நம்ம அழகா அத்தனை பக்தர்களும் ரசித்து கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். ஆஹா அதுல ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? என்ன? ஒரு விழாவை குறைந்தபட்சம் 5 வருஷம் தொடர்ந்து நடத்துறதே கஷ்டம். ஆமா அது எங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஏன் தெரியும்னா 5 வருஷத்தோடு நிறுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 வருஷம் கூப்பிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே வருஷத்தோடு முடிச்சவங்க இருக்காங்க. தொடர்ந்து நடத்துறவங்க இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு விழாக்கள் தான். ஆனால் 55 வருஷமாக ஞானசுந்தரத்து பெருமானுக்காக, ஞானசுந்தரம் ஐயாவுக்காக நம்ம முருகப்பெருமானே விழாவை கேர் எடுத்து நடத்துறாரு. இதை விட யாருங்க செய்வா? அவரோட பக்தி யாருக்கு வரும்? சும்மா நீங்க கூப்பிட்டதுனால மேடையில் உட்காந்து நான் சொல்லலை. ஒன்று சொல்லட்டுங்களா? மனம் விட்டு பேசுறேன்னு சொல்லிட்டேன். வள்ளி திருமணத்துக்கு நேரம் வச்சுட்டோம். சரி 8:30க்குள்ள முடிக்கணும்னு. அதனால முருக நம்மளை விட 2 பேர் ரொம்ப அவசரமா இருக்காங்க. நீங்க நினைச்சிருப்பீங்க நம்ம தான் அவசரமா இருக்கோம், இவங்க தான் அவசரமா இருக்காங்க, அவங்க தான் அவசரமா இருக்காங்க நினைப்பீங்க. 2 பேர் கல்யாணம் நடக்கணும் ரொம்ப அவசரப்படாங்க. யாருங்க? இவங்க 2 பேர் இல்லைங்க. அது யார் தெரியுங்களா? முருகனும் வள்ளியும் தான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைப்பா, 8:30க்குள்ள நல்லபடியா முடிச்சு வைப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நம்ம சந்தோஷமா செய்யணும் இல்லையா? முருகப்பெருமான் கல்யாணத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு வார்த்தை போதுங்க. முத்தமிழால் வைதாரியும் வாழ வைத்தவன் என்று ஒரு வார்த்தை சொன்னாலே அதுல திருப்பரங்குன்றம் தேவசேனா கல்யாணமும் வள்ளிமலை வள்ளி கல்யாணமும் வந்து சேர்ந்துருதுங்க. ஆனா அதை நம்ம 1 மணி நேரத்தை திருமணி நேரமாக்கி சொல்ல போறோம். ஆனா மனசு விட்டு இந்த விழாவை பத்தி நான் முதல்ல பேசணும்ல. இந்த விழாவுக்கு ஐயா நம்ம ஞானசுந்தர அண்ணா சின்ன வயசுல இந்த விழாவை நடத்தும் போது ஒரு சின்ன இடத்துல நடத்தும் போதே 55 வருஷமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரே கலைஞர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் என்பதை அன்போடு இங்கே பதிய வைக்கிறேன். அப்பா வந்து அண்ணா கூப்பிட்டுட்டாங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. முதல்ல தேதி மட்டும்தான் அப்பாவுக்கு முக்கியம். தேதிங்கிறது ஒரு சத்தியம், நேரம்ங்கிறது ஒரு சத்தியம், வருகைங்கிறது ஒரு சத்தியம், ரசனைங்கிறது ஒரு சத்தியம். எல்லாம் நிறைய சத்தியங்களுக்கு மத்தியில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப ஞானசுந்தர அண்ணா கூப்பிட்டுட்டாருன்னா அன்போடு வந்து அண்ணா தேதியை சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிட்டுப்பாங்க. அதான் அதுல ஆச்சரியமே. அப்படி கூப்பிட்டுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை குடும்பத்தோடு வந்து செஞ்சு அதுல இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தியை ரசிப்பீங்க. என்ன? கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் அண்ணா நடத்தின இந்த விழாக்கள்ல வந்து பங்கேற்று இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஐ திங்க் ஒரு 7-8 வயசுல இருந்தே வந்துட்டு இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி எதுன்னா இவர் வந்து பரமாச்சாரியார் பெரியர், பரமாச்சாரியா இவர் பெரியர். அத மாதிரி எங்க அப்பாவும் நிறைய முறை பரமாச்சாரியாலோட உட்கார்ந்து பேசி அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கி நிறைய வில்லுப்பாட்டு பண்ணி நடந்திருக்கு. அதனால இப்ப நான் சொல்ல போறது சத்தியம், ஆனா நல்ல நகைச்சுவை. நீங்க எல்லாரும் ரசிக்க போறீங்க. அதாவதுங்க எங்க அப்பாவுக்கு நான் தப்பாம ஆமாம் போட்டேன் இல்லையா? அப்பா என்ன சொன்னாலும் ஆமாம் போட்டேன். ராமலிங்கண்ணாக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆமாம் போடுவேன். எல்லாம் நிஜமா என்ன சொன்னாலும் ஆமா. அதை பார்த்துட்டு மகாபிரிவா என்ன நினைச்சார்? இந்த குழந்தை பாவம் பிறந்த காலத்துல இருந்து பெத்த அப்பா சுப்பு ஆறுமுகத்துக்கு தப்பாம ஆமா போடுதே, ஒரு காலத்துல இந்த குழந்தை வில்லுப்பாட்டு பண்ணுமே, அதுக்கு ஆமா போட யாரையாவது அனுப்பணுமே அப்படின்னு நான் நினைக்கல. பரமாச்சாரியார் நினைச்சார். என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பண்ணார்? உடனே என்ன செஞ்சாரு? ஒரு நல்ல வரத்தை கொடுத்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சு இந்த குழந்தைக்கு வில்லு பாட்டு பாடும்போது ஆமா போடுறதுக்கு ஒரு பெரிய ஆள் அனுப்பி வச்சாருங்க. அந்த பெரிய ஆள் வேற யாரும் இல்ல, எங்கள் கணவர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்.
இப்படி ஒரு அறிமுகம் வில்லுப்பாட்டில் தான் கிடைக்கும். அதனால நீங்க அவரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஓ வில்லுப்பாட்டை அப்படின்னு நினைக்க மாட்டீங்க, நீங்க தான் நினைக்க மாட்டீங்க, வெளியில பல பேர் நினைப்பாங்க. நினைச்சவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன் தெரியுமா? மகா பெரியவா 300-500 முறைக்கு மேல் இந்த வில்லிசையை ரசித்த பிறகு யார் ரசித்தால் என்ன, ரசிக்க விட்டால் என்ன, கவலையே இல்லை. தெய்வத்தின் அங்கீகாரம் சங்கர முத்திரை எங்களுக்கு கிடைத்து விட்டது. காலடி முதல் காஞ்சி வரை என்ற ஒரு அற்புதமான சப்ஜெக்டை இதுவரைக்கும் குறைஞ்சது 100 முறைக்கு மேல கேட்டிருப்பார் மகா பெரியவர். இதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேணும். அதனால தான் ஆமா போடுற மாப்பிள்ளையை கொடுத்திருக்காரே, இவர் வெறும் ஆமா தான் போடுவாரான்னு நினைக்காதீங்க. இப்போ ஒரு இன்னொரு புகழுக்குரிய செய்தி சொல்கிறேன். SRM கல்லூரியின் டீனாக பணியாற்றுகிறார். காலையெல்லாம் கல்வி, மாலையெல்லாம் கலை. அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்குன்னா பெரியவா யாருக்கு எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவா, யாரை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணலாம் எல்லாம் கிடையவே கிடையாது. எங்க அன்பு இருக்கோ அவர் குழந்தை. அதை நான் பார்த்திருக்கிறேன். 7 வயசுல இருந்து மகாபெரியவா முன்னாடி நிகழ்ச்சி நடத்துற அனுபவம் எனக்கும் இருக்கு, எங்கள் கலைஞர்களுக்கும் இருக்கிறது. அந்த பாசம் தாங்க. அந்த நாள்ல ஞானசுந்தரனா என்ன பண்ணுவார், ஒரு அங்க இந்திரா நகர் நினைக்கிறேன், அல்லது இன்னொரு கானகம்னு ஒரு பகுதி, அங்க மொட்டை மாடியில விழா நடத்துவார். மொட்டை மாடியில விழா நடத்தும் போது அண்ணா இந்த வாட்டி பாரதி வந்து ஒரு 1 hour பாடணும். சரி சொல்லுவீங்களா இல்லையா? பாரதி 1 hour பாடணும். சரி அவளோட பக்தி இசையும் கர்நாடக இசையும் கேட்கணும். சரி அப்பா உடனே சரி. அப்பா உலகத்திலே ஆமா போட்ட ஒரே ஆள் ஞானசுந்தரனாக்கு தான். அவ்வளவு பாசம், என்ன சொன்னாலும் சரி. அது எப்படி, ஐ திங்க் ஒருவேளை இந்த ஜென்மத்தில் உடன் பிறந்த தம்பிகளா அல்லது போன ஜென்மத்திலையா எனக்கு தெரியலங்க. அதை விட்ட குறையா வில்லை எடுத்த நிறையான்னு தெரியல, எதுன்னு தெரியல. அப்படி ஒரு பாசம். உடனே பாடணும்னு சொல்வாரு, நானும் பாடுவேன். அப்படியே வந்தது. கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வந்தாரு. அப்புறம் என்னன்னா இன்னைக்கு எம்ஏ படித்து தங்கப்பதக்கம் பெற்ற எங்கள் மகன் கலைமகனை முதலில் பாட சொல்லி எங்களை வில்லிசைக்க சொல்றாரு. தலைமுறையை தடைக்க வைத்தவர் சுப்பு ஆறுமுகம் என்பது உண்மை, அந்த கலைமுறையை தடைக்க வைத்தவர் ஞானசுந்தரம் என்பதும் உண்மை. அதைத்தான் சொல்றேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? ஞான விருட்சம் அப்படின்னு பேரு. விருட்சம்னா சாதாரண மரம் இல்லை. என்ன பாட்டு, என்ன கதை எழுதியிருக்காரு தெரியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் நேற்று ஃபுல்லா எனக்கு இதான் வேலை. ஆனா அதை பற்றி ஒரு பெரிய பாடலாக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதை நிகழ்ச்சியினுடைய நிறைவாக செய்வேன் என்று சொல்லி கானகம் ஞானகம் ஆகியது. அந்த ஞானகத்திலே விழுந்த ஞான விருட்சத்திலே நாம எல்லாரும் அந்த நிழலில் இருந்து நிச்சயமாக எண்ணிக்கையிலும் எண்ணத்திலும் நம்ம என்றைக்குமே மகாபெரியவாளை கும்பிட்டு இந்த ஒரு அற்புதமான குழு. இப்ப முதல்ல நீங்க கிளாப்ஸ் அடிச்சா மாதிரி நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு கிளாப்ஸ் அடிக்க போறோம். ஒன்னு கலைமகன், உங்களுக்குன்னு பாடலை செலக்ட் பண்ணி கர்நாடக சங்கீதம் கலந்து தமிழ் இசை கலந்து அன்போடு கொடுத்து இந்த கலைமகனுக்கு உங்கள் வாழ்த்து நிறைவாக கிடைக்க வேண்டும். நிறைய கச்சேரிகள் கர்நாடக சங்கீதம் அங்கே போனால் ராகம் நிரவல் ஸ்வரம் அதெல்லாம் பாடணும். கிளாசிக்கல் போனீங்கன்னா அது ஒரு டைப்பாக பாடணும், இங்கே ஒரு டைப்பாக பாடணும். எங்கே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதுதானே கொடுக்க முடியும். அதற்கு அருமையாக வாசித்த எங்கள் அன்பு சகோதரர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக எங்களோடு இருக்கும் பசவராஜ் கணேஷுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்தை கொடுங்கள். இங்கே அமர்ந்து அவர் பாலமுரளி கிருஷ்ணா மாதிரி பெரிய பெரிய வாளுக்கு வாசித்தவர். அவர் எங்கள் அப்பாவுக்கும் வாசி, எனக்கும் வாசி, கலைமகனுக்கும் வாசி, மாப்பிள்ளைக்கும் வாசி. ஐ திங்க் இன்னும் கொஞ்ச நாளில் கலைமகன் குழந்தைக்கும் வாசிப்பார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவரும் இளமை நல்ல திறமை என்பதை சொல்லிக்கொண்டு இங்கே உட்கார்ந்துருக்காரே ஐயா. விட்டா அப்படியே திரைப்படத்துக்கு வாசிக்கக்கூடிய அளவுக்கு திரைத்துறையிலும் சாதனை செய்து எங்கள் குழுவை குழுவாக நினைக்காமல் குடும்பமாக நினைத்து வாசிக்கும் அன்பு தம்பி. அவர் என்ன தெரியுமா சொல்வார்? பிரகாஷ் என்கிட்ட சொல்கிறது, அம்மா உங்களோட அன்புக்காக தான் வரேன். அம்மா உங்கள் நிகழ்ச்சியில் நான் நிறைய தெரிஞ்சுருக்கேன். நீங்கள் சீனியர், கணேஷ் சீனியர், ஐயா சீனியர், எல்லாரும் சீனியர். இந்த சீனியர்களோடு நான் உட்காந்து வாசிக்கும் போது திரைப்பாடுகளுக்கு வாசிக்கிறது அது வேற விதம். நோட்டு இருந்தால் போதும், இங்கே பாட்டு தான் முக்கியமாக இருக்குது. அதனால அந்த பாட்டுக்காக வருகிறேன் என்று அன்போடு சொன்ன பிரகாஷுக்கும் நன்றி என்று சொல்லிக்கொண்டு வள்ளி திருமணத்தை கரெக்டா இன்னும் 1 hourல முகூர்த்த நேரத்தை நம்ம செய்யறதுக்கு பெருமானே அருளட்டும் என்று சொல்லி முருக பெருமானை பற்றிய ஒரு அற்புதமான பாடலோடு நாங்கள் தொடர்கிறோம். நீங்கள் பாடுங்கள். வேலவா வடி வேலவா, எது வேணும் நீ பாருங்க. வேலவா
வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வேலவா வடிவேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி மணாளனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு சின்னஞ்சிறு பாலகர்க்கு ஆடிவா ஆடிவா சிங்காரவேலுடனே ஓடிவா ஓடிவா சின்னஞ்சிறு பாலகர்க்கு ஆடிவா ஆடிவா சிங்காரவேலுடனே ஓடிவா ஓடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா முருகா நாடிவா சின்னஞ்சிறு திருக்குமரா ஓடிவா சின்னஞ்சிறு திருக்குமரா ஓடிவா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா முத்துமணி ரத்தினமே முருகையா முருகையா முழுமதி முகத்தவனே கந்தையா கந்தையா வித்தகனை வினை தீர்க்கும் வேலையா வித்தகனை வினை தீர்க்கும் வேலையா வடி வேலையா உன் கையில் வேலையா அந்த வள்ளி மலைநாதன் பெற்ற சின்னையா வித்தகனை வினை தீர்க்கும் வேலையா வடி வேலையா உன் கையில் வேலையா அந்த வள்ளி மலைநாதன் பெற்ற சின்னையா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வேலவா வடி வேலவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாக வந்து நின்ற காண்டவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாளனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா வள்ளிமலை முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாளனுக்கு அரோஹரா ஸ்கந்த பெருமானுக்கு அரோஹரா இப்படித்தான் வள்ளிய வளர்க்க போற நம்பிராஜன் பக்தியோட இருந்தார்கள். சரி, சுருக்கமா சொல்றேன், முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். ஆமாங்க. அதாவதுங்க, சேரநாடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா, அது சேரநாடு வேழமுடைத்து, வேழமுடைத்து. சோழ நாடு சோறுடைத்து. ஆமா, பாண்டி நாடு முத்துடைத்து, முத்துடைத்து. தொண்டை நாடு நற்சான்றோர் உடைத்துன்னு ஔவையார் சொல்லுவா. நற்சான்றோர், அவ்வளவு நல்ல சான்றோர்கள் நிறைய இருக்கிற பூமிங்க. சரி, இதுல நம்பிராஜன் ஒருத்தர் இருந்தார். சரி, அவருடைய பத்தினி, ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பக்தியான குடும்பம். சரி, ஆனா பக்தியானவர்களுக்கு கடவுள் எப்பவும் சோதனை கொடுப்பாரு. அந்த பக்திக்கு சோதனை என்னன்னா, நம்பிராஜனுக்கு தனக்கு பெண் செல்வம் இல்லையே என்ற குறை இருந்தது. சரி, உடனே அவர் என்ன பண்ணாருங்க, மருத்துவ
திருவள்ளுவரை நாடினாரா? இல்லை. வேற எங்கேயாவது சொன்னாரா? இல்லை. வேற எதுவும் விஷயத்துக்கு போனாரா? இல்லை. அதுவும் இல்லை. முருகா முருகா. இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டியது என்ன தெரியுமா? என்ன? கவலை இருந்தா பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. ரொம்ப வேண்டியவங்கள்ட்டையும் சொல்லாதீங்க. சரி. பொதுவா வேண்டாதவங்கள்ட்டையும் நம்ம சொல்ல மாட்டோம். சொல்ல வேண்டிய இடத்தை விட்டுருவோம். அதுதான் முருகப்பெருமானுடைய திருவடி. ஏன்னா பக்கத்து வீட்டுல சொன்னீங்கன்னா நிறைவேறிட்டா சந்தோஷப்பட மாட்டாங்க, நிறைவேறாட்டி சந்தோஷப்படுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் யார் தெரியுமா சரியான பார்ட்டி? ஆன்டி பார்ட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க தான். சில வீட்டுல ஓஹோன்னு அமையும், எங்களுக்கு அமைஞ்சிருக்கா மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கா மாதிரி. சில வீட்டுல எப்படி தெரியுங்களா? பக்கத்து வீட்டுல ஒரு வாட்டி கரண்ட் போச்சுங்க. கரண்ட் போறோடனே பக்கத்து வீட்டுல கேக்குறாங்க, எங்க ஆண்டி உங்களுக்கு கரண்ட் இருக்கா அப்படின்னு அந்த அம்மா இல்லன்னுது. அப்ப சரிங்க. அப்ப சரி. இதுல என்னங்க மூடு? அடுத்தவனுக்கு கரண்ட் இல்லைன்னா இதே விஷயத்தை வெள்ளம் வந்தப்பவும் பார்த்தோம். ஒவ்வொரு வாட்டி பருவமழை அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எனக்கு பயமா இருக்கும். ஏன் தெரியுங்களா? ஐயையோ வெள்ளம் வந்துட்டாதானே மேல எல்லாம் உள்ளமும் தெரியும். சமீபத்துல வந்த வெள்ளத்துல எல்லாம் மொட்டை மாடிக்கு போகும்போதுதான் 11லயுமே 12லயுமே 13லயுமே நம்மளுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நம்பிராஜன் அவன் என்ன படிச்சிருப்பான்? சாதாரண வேடுவர் குல தலைவன். அவனுக்கு மனசுக்குள்ள கவலை, முருகா எனக்கு பெண் செவல் இல்லையே, பெண் குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டா. அந்த கவலைக்கு என்ன ஒரு அழகான செய்தி கிடைச்சதுன்னா, ஒரு நாள் வேட்டைக்கு போகின்றார். சரி. ராஜாதி ராஜன் முடிச்சாரு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து களைப்பார உட்கார்ந்தாரு. சரி. அழகான குழந்தை குரல் கேட்டது. எப்படி கேட்டது? மாப்பிள்ளைக்கு குழந்தை குரல் ஏன் தெரியுமா நல்லா வருது? குழந்தை மனசு. நம்ம என்ன கேட்டாலும் செய்வார், அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துடணும். அதையும் அதான குழந்தையோட உள்ளம். அப்படி குழந்தை அழுத உடனே பார்க்கிறாரு நம்பிராஜன். எங்கிருந்த குரல் வருகிறது? வானம்தான் பாடிற்றா, வானிலவு பாடிற்றா, தேனை அருந்தி சிறு தும்பி மேலேறி நல்லிசை நல்கிற்றா. ஆஹா, என்ன குரல், என்ன அழகான குரல். பொதுவா எல்லா குழந்தையும் குவா குவான்னு அழுவோம். ஆனா இந்த குழந்தை சிவா சிவான்னு அழுததே, அருமையாக அழுகிறதே. பார்த்தால் வள்ளி கிழங்கெடுத்த குழியில அருமையான ஒரு குழந்தை கிடக்குதுங்க. இவர் என்ன கேட்டு இருந்தார்? சாமி கிட்ட குழந்தை கேட்டு, பெண் செல்வம் கேட்டுக் கொண்டிருந்தார். பார்த்தார், ஆஹா, இந்த குழந்தைக்கு முன்கதை என்னன்னா, காட்டிலே ஒரு தவமுனி தவம் இருக்கிறார். அழகான ஒரு பெண்மான் வருகிறது. காட்சி இன்ப தொடர்பினாலே அந்த பெண்மான் கருவுற்று அழகான மானிட குழந்தையை, மானிடத்திலிருந்து சொல்ற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. மானிடத்தில் பிறக்கும் குழந்தை மானுட குழந்தையாக அப்படியே பிறந்த உடனே, ஐயோ இது என்னுடைய இனம் இல்லை, இது மான் இல்லை என்று அந்த குழந்தை போய்விட்டது. அந்த குழந்தை தான் அழுது கொண்டிருக்கிறது. பார்த்தார், ஓடி எடுத்தார் அந்த குழந்தையை. அப்படியே அழகாக அந்த குழந்தையை எடுத்து, ஆண்டவா முருகா, இது பெற்றால் தான் பிள்ளையா, இது பெருமான் கொடுத்ததில்லையா என்று எண்ணி அப்படியே கொண்டு வந்து குழந்தைய இத்தனை நாள் குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருந்த தன் பத்தினியிடம் கொடுத்து. அந்த பத்தினி பேர் என்ன தெரியுமா? வரலாறுகள் என்ன சொல்கிறது தெரியுமா? கொடிச்சி என்று சொல்கிறது. அந்த குழந்தை கிட்ட கொடுத்து, அந்த அம்மாட்ட கொடுத்து, வளர்த்துக்கொள், இது பெருமான் நமக்கு கொடுத்த குழந்தை. இந்த ஒரு குறள் உண்டு தெரியுமா? குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாது. ஆஹா, வள்ளுவ பெருமான் என்ன யோசிச்சு அவருக்கு குழந்தை இருந்துதாங்க அது பெரிய ஆராய்ச்சி. அது யாராவது வரைக்கும் யோசிச்சிருக்கோமா? ஆனா அவர் எழுதியிருக்காரு பாருங்க, வாழ்ந்தா வள்ளுவர் வாசுகி மாதிரி வாழணுங்க. அது என்ன ஏன் தெரியுங்களா? அதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. என்ன செய்தி? இங்க நம்பிராஜனும் கொடிச்சியும் அப்படி ஒரு அன்பு. கணவன் மனைவினா அன்போட இருக்கணும், பாசத்தோட இருக்கணும். ஓராவிற்கு இருகோடு பூத்தால் என்னன்னு இருக்கணும். இதை எங்க வீட்டை வச்சுதான் நான் படிச்சேங்க. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என் மனைவி என்னிடம் அதிகமாக சொல்லிய வார்த்தை சரி. என் மனைவி இதுவரைக்கும் சொல்லாத வார்த்தை சாரி. இது எங்க அப்பா அடிக்கடி சொல்றது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? குற்றமே செய்யல,
செய்யல. ஏன்னா கணவன் கண்ணால் பார்க்கும் போது எதையும் அவர்களுடைய இஷ்டத்துக்கே செய்வாங்க. அப்படித்தான் வள்ளுவர் வாசுகி, அப்படித்தான் நம்மளுடைய நம்பிராஜன் கொடுச்சு. உங்க அம்மா வந்து உங்க அப்பாவுக்கு சரி சரின்னார், நான் இப்ப உனக்கு சரி சரின்றேன். இதுதான் ஒரே வித்தியாசம். நீங்க சொல்றதுலங்க ஒரு முக்கியமான பெருமை இருக்கு. என்ன? 7 சுரத்துல முதல்ல 2 சுரத்தை சொல்றீங்க, நான் எடுத்துக்கிறேன். சரிகம பதனில 2 பிராக்டிஸ் பண்றீங்க. சரி 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 சரின்னு பண்ணும்போது கம பதனி நாங்க போட்டுக்கிறோம், நீங்க சரி மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை இவர் வாசிப்பாரு. அதனால வள்ளுவர் ஆனா ஒரு விஷயங்க முக்கியமான செய்தி, கணவன், இதை நான் உணர்ந்து சொல்றேன், நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க அதனால சொல்றேன். சரி, கணவன் மனைவி கிட்ட எப்பவுமே அன்பா இருக்கணும். மனைவியும் கணவன் கிட்ட அன்பா இருக்கணும். ஆமா. இது எப்படின்னா, மியூச்சுவல். ஒரு நாள் அந்த அம்மாக்கு சமைக்க தெரியல, சரி, சாதத்தை கஞ்சியாக்கி வச்சுட்டாங்க. ஓ, அது யாருன்னு அப்புறம் சொல்றேன். சரி, கஞ்சியாக்கி வச்சுட்டாங்க. சரி, அதை எடுத்து வச்சா அப்படி குழஞ்சு போன சாதத்தை எடுத்து வைக்கும்போது என்ன இப்படி பண்ணிருக்க, குழைச்சிருக்கியே, மனுஷன் திம்மான, நாய் திங்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ மல்லிகா, உன் மனசு குழஞ்ச மனசம்மா, அத போலவே சாதத்தை அழகா குழைச்சிருக்கியே அப்படின்னு சொல்லணுங்க. சரி, டெய்லி குழஞ்சு போனா, டெய்லி குழஞ்ச மனசா, அது நான் என்ன தெரியுமா சொல்றேன், அதுக்கு ஒரே பதில் தான், வயிற்றுக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது. இதுதான் வாழ்க்கை. மனைவியை மட்டும் சத்தம் போடக்கூடாது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், அடுத்ததான் ரொம்ப முக்கியம், மனைவியும் கணவனை சத்தம் போடக்கூடாது. நம்ம சொன்னா கேட்டுருவாங்கன்ற எண்ணம் வந்துட்டாலே க்ளோஸ். வாசுகி எப்படி தெரியுங்களா? எப்படி? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றீங்க, நல்லா ரசிக்கிறதுனால சொல்றேன். சரி, வாசுகி வள்ளுவர் என்ன கேட்டாலும் செய்வாங்களாம். ஓஹோ. கடைசி வரைக்கும் ஒரு ஊசி வையின்னு சொல்வாராம். அந்த ஊசி எதுக்குன்னே கேட்டதில்ல. ஊசி இப்ப உள்ள வாசிக்கினா என்ன செய்யும், யோ தின்னுட்டு போறியா, அந்த ஊசியையா வைக்க சொல்றேன்னு கேட்கும். சாப்பிடும்போது எதுக்கு ஊசி, சாப்பிடும்போது எதுக்கு ஊசின்னு கேட்கும். அது உள்ள எல்லாம் முழுகிற வைப்பார், அப்புறம் நான் தான் கஷ்டப்படணும்னு சொல்லும். அது ஏங்க அந்த ஊசி? அது ஏன்னா, அழகா கேட்டீங்க, வில்லுக்கு நாம் மரியாதை கொடுப்பது போல வள்ளுவர் நெல்லுக்கு மரியாதை கொடுத்தார். ஒரு அரிசி கீழே சிந்தனா கூட அந்த ஊசியால் அதை தொட்டு எடுத்து கழுவி தன்னுடைய தட்டில் போட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு உணவை வீணாக்காத உணர்வுள்ளவர் வள்ளுவர். அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப மனைவி சிக்கனமா இருக்க வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா கணவன் சேர்த்து வச்சு சிக்கனமாயிடுறாரு. அதே மாதிரி ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம், எழுதிக்கிட்டே இருப்பாராம், குரல் எழுதிக்கிட்டே இருப்பார். 1330 சும்மாவா எழுதிக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கும், வாசுகி அப்படின்னு கூப்பிடுவாராம். கூப்பிட்ட உடனே அந்த அம்மா தண்ணி இறைச்சிட்டு இருக்குமா அடுத்த சமையலுக்கு. தண்ணி கிணத்துல இப்படி இறைச்சிட்டு இருக்குமா. உடனே என்ன செய்யுமா, இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கெட் அப்படியே நிக்கும். என்னங்க அதான் வாசுகியோட கற்பு. ஓடி போகுமா, வள்ளுவர் கூப்பிடுவாரா, அம்மா எனக்கு தண்ணீர் கொடு. அப்படியா, இருங்க அப்படின்னு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்துட்டு அப்புறம் போய் தன் வேலையை செய்வாங்களாம். சரி, இப்ப உள்ள வள்ளுவர் கூப்பிட்டா வாசுகி ஓடித்தான் வருவாங்களா? வாசுகி தான் வருவாங்களா? பக்கெட் வந்து விழுவையா மண்டை மேல. ஏயா வேலை செய்யும் போது கூப்பிடுற, உனக்கு வேலை செய்யறதே பெருசு, கூப்பிடுற பாஷையே மாறிடுச்சுங்களே. அதிகமா சிரிக்கிறாரு, என்னவோ இருக்கிறது. அதாவதுங்க அந்த காலத்துல எங்க அம்மாவோட காலம், அப்பாவோட காலத்துல, சரி நம்ம எம்எஸ் அம்மா காலம், ராணாவை கூப்பிடுவாங்க. ராணான்னு உங்களுக்கு என்ன படம் தெரிஞ்சிருக்கும்? சகுந்தலையா? சகுந்தலை. மீரா. மீரா. சபாஷ். கடனே ராணா. ஆஹா, பிரபு பிரபு கிரிதாரி, ஆஹா பிரபு பிரபு இப்படி கூப்பிடுவாங்க கணவனை மனைவி. சரி, அப்புறம் சுவாமி. சுவாமி கொஞ்ச நாள் ஆச்சு, சுவாமி. அப்புறம் 1980 வாக்குல. சரி, என்னங்க ஏங்க இது கூட பரவாயில்ல தான், பரவாயில்ல. ஒரு 1990 2000 என்ன என்ன, அப்புறம் 2010 என்ன என்ன, இப்போ 2025 மனைவி கணவனை கூப்பிடுறது சின்ன பிள்ளைங்க எப்படி தெரியுமா? எப்படி? என்னடா ரொம்ப பேசுறியே, அதானே, டோன்ட் டாக். நான் பேசணும், நீ கேட்கணும். நான் சொல்றத நீ கேட்கணும்.
நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். உங்க அம்மா அப்பா எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. எங்க அம்மா அப்பாவை நீ விரட்டக்கூடாது. ஃபைனலா ஒன்று சொல்றேன், உன் பாஸ்புக் என்கிட்ட தான் இருக்கணும். ஏன் பாஸ்புக் எப்பவுமே என்கிட்ட தான் இருக்கும். திஸ் இஸ் த நியூ ட்ரெண்ட். அதாவது மேத்தமேட்டிக்ஸில் ஈக்குவேஷன் வாங்க, இது ஹைலி பயஸ்டு ஈக்குவேஷனாக இருக்குது. அது ஏன்னா அந்த ஈக்குவேஷன் ஏன் தெரியுமா வந்தது? கலாச்சாரம் என்ற ஒன்றை இதை போன்ற விழாக்கள் செய்து நிறைய சொல்ல தவறிட்டோம். கரெக்டா இல்லையா? கரெக்ட்னு சொல்றவங்க கிளாப் அடிங்க. இருப்போம். எஸ், கவலைப்படுறோம். உஷாவும் நானும் கரெக்டா வளர்த்ததால கவலை இல்லை. கரெக்டா இல்லையா? இப்ப நம்மளுக்கு பத்தியெல்லாம் கவலை இல்லை, பிரகாஷ் பத்தி கவலை இல்லை, கணேஷை பத்தி கவலை இல்லை. கணேஷோட பேரம்பேத்தி, என்னோட பேரம்பேத்தி, உங்களோட பேரம்பேத்திக்கு பயம் ஏன் வரும்னா எப்படி வளரப்போகுது. நம்ம என்ன செஞ்சோம்னா, புராணம்னா முருகப்பெருமான் வந்து ஆனானப்பட்ட முருகப்பெருமான் வந்து அவரை பேசிட்டு தப்பிச்சிட்டோம். அது செய்யக்கூடாது. அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துப்போம், அதுதாங்க இங்க வாழ்க்கை. முருகப்பெருமானுடைய அருளை கரத்தை பிடிக்க போகும் வள்ளி நாச்சியார் வந்து பிறந்திருக்கிற இடம் கணவனை மனைவி மதிக்கும் இடம். அதுக்கு தான் டைட்டில். சும்மா நான் பேசவே இல்லை, என்ன நேரம் ஆனாலும் மைண்ட் என்கிட்ட இதான் இருக்கு. அப்படி ஒரு பதிபக்தி நம்பிராஜன் கொடுத்த உடனே அந்த குழந்தையை முத்தமிட்டார். ஆஹா, என் அன்பு குழந்தை, இந்த குழந்தைக்கு பால் சுரக்கிறது என்று தாய்ப்பாலை கொடுத்தாள். தாய்ப்பாலை கொடுத்ததினால்தான் தமிழ் பால் கொடுக்கும் முருகனுக்கு மனைவியானாள் அவள். அந்த குழந்தைக்கு தாலாட்டெல்லாம் பாடி அருமையாக வளர்க்கும் போது உலகமே ஒரு அதிசயங்கள் நிறைந்ததாம். இந்த இடத்துல எந்த பாட்டை பாட போறேன்னா, எங்க அண்ணா ஞான விருட்சம் எழுதியிருக்கிற மாதிரி எங்க அப்பா மகாபெரிவாளுக்கு எழுதுற பாட்டு. உலகத்துல லோகத்துல ஆதிசங்கரன் பிறந்தப்போ, மகாபெரிவா 68வது பீடாதிபதி பிறந்தப்போ, ஜெயேந்திர பெரியவா பிறந்தப்போ, விஜயேந்திர பெரியவா பிறந்தப்போ, இப்ப இருக்கிற பெரியவா பிறந்தப்போ கண்டிப்பா அதிசயம் நடந்திருக்கோம். நம்ம அதை பாக்குறது இல்ல. நம்ம ஏன் அதெல்லாம் பாக்குறதெல்லாம் நம்ம எப்பவுமே யூடியூப் தான் பார்த்துட்டு இருக்கோம். யூடியூப்ல இந்த மாதிரி நல்லதும் வர்றது உண்டு. ஏன்னா இப்ப அப்பா எழுதின பாட்டை சொல்றேன், எவ்வளவு நல்ல பாட்டு பாருங்க. ஆதிசங்கரன் பிறந்தார், மகாபெரிவா பிறந்தார், வள்ளி பிறந்தாள், முருகன் அவதரித்தார், ராமானுஜர் பிறந்தார், ராமகிருஷ்ணர் பிறந்தார், பாரதி பிறந்தார். அதெல்லாம் பிறந்தார்னு சொல்றதை விட அவதாரம் என்று சொல்லி அந்த அவதாரம் நிகழும் போது உலகில் நடக்கும் அதிசயங்களை என் அப்பா ஒரு தீட்சண்ய கண்ணால் பார்த்து பாடிய பாடலை இங்கு பதிய வைக்கின்றேன். வான்மழை பயிருக்கு நான் துணை என்றுடன் தானழைக்காமல் பொழிந்ததுவே, கண்கள் இமையுறும் பண்கள் கலந்திட பரமபக்தியும் பிறந்ததுவே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம். குழந்தை பிறந்த உடனே என்னாச்சா, 7 நல்ல வார்த்தை மட்டும் கவனிங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஏழைகள் செல்வமும் வாயிழந்தோர் வாயும் பெற்றது போல் நலம் பெற்றனரே, வாழ்வினில் தாய்மை பெறாத நல் மாதரும் மகனிவன் பால் மனம் ஊற்றனரே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஓம். இத சொன்னப்போ பெரியவா கேட்டாரா, சுப்பு தீக்ஷதர் சந்தத்துல பாடணும்னு தோணித்தோ? ஐகிரி நந்தினிக்கு தீக்ஷதர் சந்தம்னே பெரியவா சொல். நம்மளாம் டியூன்போம், மெட்டும்போம். அவர் எப்படி சொல்றார்? தீக்ஷதர் சந்தம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கௌரவமான பார்வை இருக்குங்க. அது சில ஞானிகளுக்கு மட்டும்தான் வரும், மனிதர்களுக்கு வராது. ஒரு விஷயத்தை சொல்றதே எப்படி சொல்றதுன்னு இருக்கு, அது அழகாக சொல்லி இருக்கிறார். இந்த மாதிரி குழந்தை பிறந்தது உலகத்தில் அதிசயங்கள் நடந்தப்போ
வள்ளி நாச்சியார் வளர்கின்றார், வளர்கிறார், பக்தியோடு வளர்கின்றார். அவர் வளர்ந்ததுக்கு நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னால இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு ஒரு வாத்தியார் நீங்க அல்லது பிரின்சிபால் நீங்க அல்லது டீன் நீங்க சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க சமீபத்தில் ஒரு தமிழாசிரியர் ரிட்டையர் ஆயிட்டார். அவர்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசிரியர் பணியில் மறக்க முடியாத ஒரு விஷயத்த சொல்லுங்கன்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஒரு பையன் என்ன மறக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டான், என் வாழ்நாள்லேயே மறக்க முடியாது. அப்படி என்ன பண்ணான்? அதாவது என்னென்னா, கிளாஸில் அவன் எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இவர் என்ன பண்ணுவார், வந்த உடனே அவனை ஒரு கேள்வி கேட்பார். அவன் தெரியாது சார்னுவான், எழுந்துக்க பெஞ்சு மேலேன்னுவார். ஸ்கூல் வாத்தியார் எழுந்துக்க பெஞ்சு மேலே, அவன் பெஞ்சு மேலே நிற்பான். இவர் 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். அதே மாதிரி அடுத்த நாள் வருவார், இவன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு தெரியும். வந்த உடனே ஒரு கேள்வி கேட்பார், அவன் தெரியாது சார்னுவான், எழுந்துக்க பெஞ்சு மேலேன்னுவார். இப்படி 4 நாள் அதே வேலையை பண்ணுறாரு. அவன் 5ஆவது நாள் யோசித்தான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டான், டேய் இந்த ஆள் வரும்போது அவர் என்னை கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கணும், என்னடா கேட்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டை கேட்டான். அப்போ ஃப்ரெண்டு சொன்னான், டேய் அவர் அறிவாளி, அவர் மகா புத்திசாலி, நீ என்னடா கேள்வி கேட்பவர்? ஆமாம் நேற்று என்ன பாடம் நடத்தினார் ஃப்ரெண்டை கேட்குறான். அதான் இவன் பெஞ்ச் மேலே நிற்பான், பாடம்லாம் கவனிக்க மாட்டான். ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட நீ கேட்குறான், நேற்று என்ன பாடம் நடத்தினார் சொல்லுன்னு. அவன் சொல்கிறான், பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு ஒன்று எடுத்தார் திருவிளையாடல் புராணத்தில், அது என்னதுடா அது அப்படின்னு கேட்குறான். அப்போ இவன் கதையை சொல்கிறான். அதாவதுடா, சிவபெருமான் திருவிளையாடல் புராணத்தில் தொழிலாளியாக வருவார், நல்லா திவ்யமாக புட்டு சாப்பிடுவார், சாப்பிட்டுட்டு வேலை செய்யாமல் படுத்துருப்பார். பாண்டிய மன்னன் வருவான், வேலை செய்யலையேன்னு அவன் முதுகில் ஒரு அடி, சாட்டையால் ஒரு அடி அடித்த உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அந்த அடி உடண்டா, இதாண்டா அந்த கதை அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், இன்றைக்கி நான் என்ன கேள்வி கேட்கணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடா அப்படின்னு சொல்கிறான். என்னடா கேட்பேன், கிளாஸில் பார் அப்படின்றான். நேராக ஆசிரியர் வரார், வந்து அவனை பார்க்குறார். பார்த்துட்டு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி சார் நான் அவனை எழுந்துக்கிட்டான், எனக்கு ஒரு டவுட்டு சார். அப்போ சார் கேட்டார், உனக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார், நேற்று நடத்தின பாடத்தில் அப்படின்னு கேட்டார். நேற்று நடத்தின பாடத்தில் ஒரு டவுட்டு சார், இந்த சிவபெருமான் தொழிலாளியாக வந்து அவர் முதுகில் பாண்டிய மண்ணை அடித்த உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அடி விழுந்ததா சார், அங்கே தான் சார் டவுட்டு. என்னடா டவுட்டு? அவர் அடித்தோடனே உலகத்தில் எல்லார் மேலேயும் அடி விழுந்ததா சார், அவர் வாயில் புட்டு போட்டார சார், அந்த புட்டு எல்லார் வாயிலையும் விழுந்துதா சார், அடி மட்டும் விழுந்துதா சார், புட்டு விழுந்துதான்னு கேட்டான். ஆசிரியர் அரண்டு போயிட்டார். என்னடா இவன் போய் இவ்வளோ யோசிக்கிறான் ஆச்சரியப்பட்டு போயிட்டு, அதுக்கு பதிலாக அதில் விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, முந்தா நேற்று ஒரு மனப்பாடு செய்யல் நடத்தினல்ல, அதில் பதில் இருக்குது, எங்கே சொல்லுன்னார். அவன் தெரியாது சார்னா, எழுந்துக்க பெஞ்சு மேலேன்னார். அவர் பெஞ்சு மேலே எழுப்பிட்டார். எழுந்துக்கும் போது அவன் ஒன்று சொன்னான், நம்ம தலையெழுத்து பற்றியாடா, நமக்கு தெரிலனாலும் நாம் தான் பெஞ்சு மேலே நிற்கணும், இவருக்கு தெரிலனாலும் நாம் தான் பெஞ்சு மேலே நிற்கணும்னு சொல்லி பெஞ்சு மேலே எழுந்தான். இதை சொன்ன பிறகு இவருக்கு ஆசிரியருக்கு தாங்கவே இல்லை. அது இந்த செய்தியை சொல்கிறாரு ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் இதுதான். அன்னிலேருந்து உணர்ந்துட்டார் சார். அடுத்த நாள்லேருந்து எழுப்பலை, ஆனால் அன்றைக்கி பதிலுக்கு பதில் எழுப்பணும்னு நினச்சிட்டாரு. ரிட்டையர்மெண்ட் டைமில் அதை சொல்லக்கூடிய நிலைக்கு அவர் மனசு பக்குவம் அடைஞ்சிச்சு. மாணவர்களுக்கு ஒரு விஷயங்க, இதில் நான் ஒரு ஆசிரியராக ஒரு விஷயம் யோசித்தேன். அதில் அது என்னென்னா, இப்போ இந்த ஃப்ரெண்டு சொன்னான்ல, கதை புரிஞ்சதில்ல, ஆனால் ஆசிரியர் அதே விஷயம் கிளாஸில் நடத்துகிறார்ல, ஆனால் புரியலல்ல. அதுக்கு என்ன விஷயம் தெரியுங்களா, நீ ஆசிரியர்ன்ற பந்தா பண்ணிக்கிட்டு வந்தால் அது மண்டையில் ஏறாது. அது லெவலுக்கு நீங்கள் இறங்கி ஃப்ரெண்டு மாதிரி நடத்தணும் இந்த நாளில், இல்லைன்னா மண்டையில் ஏறாது. இந்த செய்தியிலேருந்து நாங்களாம் ஆசிரியர்கள் ஒருத்தர் பேசும்போது நாங்கள் அதை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நடத்தணும்னு நினச்சிட்டோம்னா, அது மண்டையில் ஏறணும்னு நினச்சோம்னா, அது அளவுக்கு இறங்கி வந்தால் தான் இறக்க முடியும், இல்லைன்னா ஆசிரியர் சாதிக்க முடியாது. இது ஒவ்வொரு ஆசிரியரும் உணர வேண்டிய விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆசிரியருக்கு எப்போவுமே ஏணின்னு ஒரு பேர். ஏன் தெரியுமா? ஏணி தோணி அண்ணாவின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. ஏறுறதுக்கு மட்டும்தான் பயன்படுவார். பாவம் வாழ்க்கையில் அவர் அங்கேயே நிற்பார். ஏணியை மட்டும் நம்ம பிளேஸ் மாற்ற மாட்டோம், அவர் அப்படியே தான் இருப்பார். ஆனால் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு மாணவரை சொல்கிறேன், ஆசிரியரே வியக்க வச்ச மாணவர், முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச மாணவர். யார் சொல்லுங்க பாப்போம்? அவர் தாங்க வள்ளல் பெருமான். 9 வயசுல என்ன ராமலிங்கம்
என்ன எழுதுகின்றாய்? ஐயா ஆசிரியரையா, ஒன்றுமில்லை, ஒரு பாடல் தோன்றியது, அதை எழுதுகின்றேன். நான் வகுப்பு நடத்தும் போது என்ன பாடல் எழுதுகின்றாய்? இல்லை ஐயா, என்னுடைய மனமெல்லாம் கந்தகோட்டத்தில் முருகப்பெருமான் மீது இருக்கின்றது. அப்படியா? அப்படி என்ன பாட்டு எழுதிவிட்டாய்? கொடுங்க அப்படின்னு கோபமாக கேட்குறார். உடனே இவர் பயந்து போய் கொடுக்கிறார். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவமை வேண்டும், பெருநெறி விழித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முகத்துயமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே. 9 வயசுல இப்படி ஒரு பாட்டு எழுதினதை காமிச்ச உடனே ஆசிரியர் படிச்ச உடனே காணவே காணும் ஆசிரியரை. என்ன இப்ப உள்ள பாஷையில சொன்ன பிளாட் ஆயிட்டார். ஓ, அவன் காலில் விழுந்துட்டார். அவர் அவன் காலில் விழுந்துட்டார். மாணவர்கள் இப்படியும் இருந்திருக்கிறார். கடவுள் எங்கே இருக்கிறார் பாரதி? சொல். பாரதி பதிலே சொல்லல. உடனே நீங்க நினைப்பீங்க ஆசிரியரை மதிக்கலையோ. இல்ல, என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன கேட்டார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? பாரதி சொன்னது தெரியுமா? என்ன பதில்? ஒரு கேள்வியே பதிலா சொன்னார். கடவுள் எங்கே இருக்கிறார்? ஆசிரியர் கேட்கிறார் கேள்வி. கடவுள் எங்கே இல்லை சுவாமி. எங்கே இல்லை? ஔவையார் வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கு தெரியுமா? என்னது? ரொம்ப அழகான விஷயம். இங்க நிறைய ஔவையாரா இருக்கீங்க, அதனால சொல்லணும் தோணுச்சு எனக்கு. ஔவையார் காலை நீட்டி உட்கார்ந்துருக்காளாம். சரி. கடைசியில சாமியோட ஐக்கியமாகும் போது காலை நீட்டி கோவில் உள்ள உட்காந்துருக்கா. சரி. அப்ப கலைமகன் பாடின மாதிரி சின்னஞ்சிறு பெண் போல ஒரு குழந்தை வரா. ஏ பாட்டி, பாட்டி அங்க சாமி இருக்கு, அந்த சாமிக்கு முன்னால காலை நீட்டிட்டு உட்கார்ந்துருக்கியே, உனக்கு ஏதாவது இருக்கா? அப்படி செய்யலாமா? எங்க அம்மா அப்பாலாம் அப்படி செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க, காலை மடக்கு அப்படின்னு குழந்தை சொல்லியிருக்கு. சரி. அதுவே தெய்வம், அது வேற விஷயம். ஆமா. அப்புறம் அதுக்கு ஔவை சொன்னாலா, கண்ணே இங்க வா, தெய்வம் உள்ள திசையில் காலை நீட்டாதே என்று சொன்னாய், ஆனால் உன்னிடம் ஒரு கேள்வி, தெய்வம் எந்த திசையில் இல்லை என்று சொல், அங்கு நீட்டுகிறேன். உடனே அம்பாள் அருள் செய்தாள். ஆஹா, தெய்வம் எல்லா திசையிலும் இருக்கிறது என்பதை ஔவையார் மூலமாக உணவைத்தது ஒரு குட்டி மாணவி தோற்றம். மீனாட்சி முத்துமாலை கொண்டு வந்து குமரகுருவனுக்கு போட்டது மாணவி தோற்றம். ஏன் இந்த மாணவி மாணவர்ல நிக்கிறேன்னா, நம்ம அடுத்த வருஷமாவது கந்த சஷ்டி பண்ணும்போது நம்மாத்து பேர பிள்ளைகளாவது வரணும். அதுதான் நான் சொல்றேன். வெளியில இருந்தெல்லாம் கூப்பிடவே இல்லை. நம்ம வீட்டு பேரங்கன்னு இருப்பாங்கல்ல, நம்ம வீட்டு பேத்திங்கன்னு இருப்பாங்களே, அமெரிக்கால இருந்தா விட்டுருங்க, கனடால இருந்தா விட்டுருங்க, லைவ் ரிலே வேணா முடிஞ்சா பார்க்க சொல்லுங்க, அடுத்த வாட்டி லைவ் ரிலே போடுங்க சார் பார்க்க சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்னா, வள்ளி ஒரு ஆன்மீகத்தோடு வளர்கின்றாள், பக்தியோடு வளர்கின்றாள். உடனே நம்பிராஜா என்ன பண்ணார், எம்மா நீ என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் மனசுக்குள்ள சொல்லல அவரு, நீ எங்கள் வேடன் முறைப்படி வேட்டுவ முறைப்படி தின்ன வந்த பறவைகளை ஆலோலம் சொல்லி விரட்டி அந்த வேலையை நீ செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே அருமையாக அந்த திரிப்புணத்திலே திருடி தின்ன வந்த பறவைகளை அழகாக விரட்டுகின்றார்.